திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருக்குமே இதை சொல்ல விரும்புகிறேன். பாஜகவோட அனைத்து கொள்ளையும் ஒத்துப்போக்கும் ஒரு மாநில ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி தான். ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்தது முதலில் பேரணி நடத்தியவர் நம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து உலக நாடுகளுக்கு என்று பேசியவர் திமுக எம்பி கனிமொழி தான். அன்று பாஜக கூட்டணி இருந்தவர்கள் இன்று காங்கிரசுடன் இருக்கிறார்கள். அப்படி என்றால் பாசிசம் மதவாதத்திற்கு திமுக எதிரானது என்று எதை வைத்து சொல்வது அப்படின்னு கேள்வி எழுப்புறார். எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்துருங்க கோபாலகிருஷ்ணன் சார். அதாவது இப்ப கூட 452 வாக்குகள், அதாவது துணை குடியரசுத் தலைவர் 452 வாக்குகள் பெற்றிருக்காரு. சரி, அந்த துணை குடியரசுத் தலைவர் 452 வாக்குகள் பெற்றதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில இருக்கிற திமுகவை சார்ந்த ஒருவரும் திமுக கூட்டணியை சார்ந்த 2 வாக்குகளுமே கூட பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருப்பதாக சில செய்திகள் இருக்கு. அரசியல் வந்து தெரியாம போட்டதா சொன்னாங்க சார். 15 ஓட்டு தெரியாம போட்டதா சொன்னாங்களா யாரு? அண்ணா 15 வாக்குகள் வந்து 15 வாக்குகள் இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆக சிறந்த அறிவாளிகள், 10 மிகப்பெரிய படிப்பாளிகள் வந்து செல்லாத ஓட்டு போடுறாங்களா? 15 ஓட்டு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தெரியாம நடந்திருக்கோ, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறீங்க? சொல்லுங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அரசியல் என்ன? சரி, அரசியல். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வர மாட்டீங்க. நீங்களே குழப்பிட்டே இருக்கீங்க, குட்டையை குழப்புற மாதிரி குழப்பிட்டே இருக்கீங்க. தவிர திரு செல்வம், சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப வரைக்கும் டைரக்டா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. அப்படியே வந்து நான் இன்னும் தெளிவா சொல்றேன். எங்க கேக்குறாரு, நான் கேட்கல. இல்ல, நெறியாளர் மூலமா நீங்க கேக்கீங்க, சபாநாயகர் மூலமா நீங்க கேக்கீங்க. என்ன சார் இது? அதாவது அதனால நான் என்ன சொல்றேன்னா, அரசியலில் சந்தர்ப்பம் யாருக்கெல்லாம் வாய்க்கிறதோ அவர்களுக்கான நீங்கள் சொல்வதை பார்த்தால் திமுகவும் பாஜகவும் கூட்டணிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் ஒண்ணு நானும் கோடங்கி என்னன்னா, கருத்து முரண்பட்டாலும் நட்புல வந்து உடன்படக்கூடாதுன்னு என்ன இருக்கு? நாங்க கொள்கை அளவில் நீங்க தான் சொன்னீங்க, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு திமுக பேசிச்சு. திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி வெளிநாடுகள்லாம் போய் திமுக ஆபரேஷன் சிந்தூரை நியாயப்படுத்தி இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு எடுத்த நடவடிக்கையை நியாயப்படுத்தி உலக நாடுகள்ல போய் பேசினாங்களா இல்லையா? அதனால நீங்க இதையும் நம்ம வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போட வேண்டியதில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்காக வந்து அரசியல் நடத்துறவர் இல்ல, வெற்றிகளை திசை மாற்றுவதற்காக அரசியல் நடத்துறவர். அதனால திருமாவளவன் அண்ணனையும் சீமான் அண்ணனையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. திருமாவளவன் அண்ணன் வந்து ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்து அப்படி அந்த வழியில போறவரு. அவருக்கு சீமான் அவர்களுக்கு சித்தாந்தம் இல்லையா? சீமானுக்கு சித்தாந்தம் இல்லையா சார்? நீங்க தம்பிகள் கொதிச்சிட போறாங்க. சீமான் அவர்களுக்கு சித்தாந்தம் இல்லை, தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறதே சீமான். பாவலன் அவருடைய கருத்துக்கள் பேசுறதுக்கு பதிலா அண்ணன் செல்வம் பேசிட்டு இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை மாதிரி பார்க்கிற பார்வையாளர் புரிஞ்சுப்பாங்க போல இருக்கு. சரி, எனக்கு இல்ல நீங்க திருமாவளவன் அவர்கள்ட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியலையே. இல்ல, நீங்க இன்னொன்னு கேளுங்களேன். திருமாவளவனை போன்ற போராளிகளை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் நான் கற்ற கல்வியும் நான் உற்று பார்க்கிற அரசியலுமே தப்பா போயிரும். அதனால அது வேற தவறான கட்சியில இருக்காரு போல இருக்கு. இந்த சிந்தனையோடு நீங்க பாஜக எப்படினே நீங்க வந்து நடமாடுறீங்க. அதுதான் சொல்றேன். எனக்கு சேர்த்து அவர் பேசுறாரு அப்படிங்கிறாரு. ஒரே நிமிஷம், ஒரே நேரத்துல 2 விசிக தரப்புல பேச முடியாது. ஒரே நேரத்துல 2 விசிக தரப்புல பேச முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் நான் அது கேளுங்க. இல்ல, கீழ மாத்தி போடலாமா சார்? பாஜக பதிலா விசிக மாத்தி போடலாமா உங்க பேருக்கு? திருமாவளவன் மீது எனக்கு கடுமையான வருத்தம். 2009ல முள்ளிவாய்க்கால் படுகொலை நடக்கிறது அவர் நடந்த பிறகு 1.5 லட்சம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவங்க யோசிப்பாங்க தவறுன்னு கருத்து. அதனால நீங்க அதையும் பாருங்க. ரைட் ரைட். அது 2 பக்கம் இருக்கு, ஆதரவு இருக்கு, நிலைப்பாடு இருக்கு, எதிர்ப்பு நிலைப்பாடும் இருக்குன்னு சொல்லுங்க. ரைட், ஓகே. அதான் இப்ப திமுகல எத்தனை அதிகார மையம் இருக்கு? அண்ணா திமுக எத்தனை அதிகார மையம் இருந்தது? அதனால வந்து அதிகார மையங்கள் வந்து ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும், மாண்புமிகு முதலமைச்சருடைய துணைவியார் அவர்களே கூட இப்பொழுது ஒரு அதிகார மையமாக இருப்பதாக சொல்கிறார்கள். மருமகன் ஒரு அதிகார மையம், மகன் ஏற்கனவே துணை முதலமைச்சர், இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உற்றார் உறவினர் அனைவரும் அதிகார மையங்கள் தான். ஒண்ணு. ரெண்டாவது,
அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அரசாங்கத்தில், அதாவது மதுவிலக்கு இருக்கு, ஆனா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 67 68 பேர் உயிரிழந்தாங்களே, அதுக்கு அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக அவர் ஒரு மாநாடு நடத்துறாரு அண்ணன் திருமாவளவன். அதுல திமுக காரங்க 2 பேரும் போய் திமுக அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை க்ளோஸ் பண்ணிவிடுச்சு. அதனால திமுக எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை கருவேப்பிலையாக பயன்படுத்துவார்களே தவிர கரியா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இப்ப தேர்ட் பிளேயரா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு வந்திருக்கிறதுனால, ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து 1-2 கட்சிகள் இடம் மாறுமானால் அண்ணன் திருமாவளவன் திமுக தங்குவாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா 2017 இருந்து கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது போவதற்கான தேவைகள் தான் இருக்கா? நல்ல கதை, நீங்க அரசியல்ல இருந்து சினிமாக்குள்ள வந்துருங்க, நல்ல கதை சொல்றீங்க. இல்ல பாருங்களேன், நிச்சயமா பாருங்க. அதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அண்ணன் திருமாவளவன் மட்டும் சொல்லல, எல்லா கட்சிகளுக்குமே சில நெருக்கடிகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஒரு அதிகாரம் வந்துச்சுன்னு சொன்னா பயன்படுத்த. கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கட்சி 1996ல காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது, 2006ல வாய்ப்பு வந்தது. இதெல்லாம் 2006ல மைனாரிட்டி சர்க்கார் கலைஞர். ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் நினைச்சிருந்தா அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கலாம். ஆனால் கலைஞருக்கே இருக்கிற ராஜதந்திரத்தை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை கையில வச்சுக்கிட்டாரு. அதனால காங்கிரஸ் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனால் காங்கிரஸ் அமைச்சரவையில, மத்திய அமைச்சரவையில திமுக பங்கெடுத்தது, மாநிலத்துல பங்கு கொடுக்கல. அதனால திமுக இனிக்க பேசுவார்கள், இதயத்தில் இடம் கொடுப்பார்கள். அதனால நீங்க அண்ணன் திருமாவளவன் எல்லாம் பெரிய தலைவரா வளர்த்து விட்டுருவாங்க, அல்லது அவரை வளர்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வளர்ச்சியை அனுமதிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்களே சில நேரங்கள்ல விரக்தியில பேசுறாரு. என்ன செய்ய, நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா, நாங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்காரு, மறுநாளை மாத்துறாரு. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மனநிலை அதாவது ஒரு தெளிவான பார்வையை உள்ள அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூட நல்ல முடிவெடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. ஆனா விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் வந்து என்ன நினைக்காங்கன்னு கேட்டா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அவரு எப்போ கேட்டாலுமே நான் நேரடியாக முதலமைச்சரும் பேசக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறேன், அவரும் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார், 3வது பெரிய கட்சி என்று கிளைம் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதற்காக அதுல வந்து ஸ்டண்ட் போட்டு இப்படி ஒரு தகவலை சொல்லி அதன் மூலமாக பெற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை விசிக வைக்கிறார்கள். திமுக எப்படி எல்லாம் பண்ணு உங்களுக்கு கோபாலகிருஷ்ணன் சார் உங்களுக்கு தெரியாதா, நம்முடைய பங்கேற்பாளர்களுக்கு தெரியாத, திமுக எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேரை வச்சிருப்பாங்க, காங்கிரஸ் திருமாவளவன் அண்ணன். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு 2ஆக உடைந்திருக்கிறது, அதுல ஒரு அணி. அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இவ்வளவு இதுக்கு மேல எப்படி இடம் கொடுக்க முடியும், நீங்க எல்லாம் கொள்கைவாதிகள், சித்தாந்தவாதிகள். நான் என்ன சொல்றேன், பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு, அம்பேத்கரை இன்னும் சொல்ல போனா அரசியல் சட்டத்தினுடைய மாமேதை அம்பேத்கரை தோற்கடித்த கட்சி காங்கிரஸ் கட்சி சார். சரி, தெற்கு பம்பாயில காங்கிரஸ் கட்சி அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரே பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கரை தோற்கடிச்ச கட்சி. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க.